மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரஞ்சிதாவுக்கு ராஜேஸ்வரி ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எப்படியாவது ரஞ்சிதா விஜய் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்ப ராஜேஸ்வரி நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்கும்போது ரஞ்சிதாவுக்கு கண்டிப்பா இவங்க சப்போர்ட்டிவா இருக்க போறதுல. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன்படிதான் எல்லாரும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்காத ரஞ்சிதா சரி பெரியம்மா தானே அடிச்சாங்க, கண்டிப்பா நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ராஜேஸ்வரியே நம்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரஞ்சிதா இதுக்கப்புறம் நம்புறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போக போகுதுங்க. இப்ப வேணா ராஜேஸ்வரி பிளான் பண்ணி மல்லிதான் அந்த 1 lakh அமௌண்ட் வித்ட்ரா பண்ணி அவங்களோட அக்கௌண்ட போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே நிரூபிக்கலாம். பட் ஆனா அதுக்கான காரணம் கண்டிப்பா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்துல நம்ம விஜய் தெரிஞ்சுக்கிட்டாதான் போறாரு. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மல்லி மேல அவருக்கு இன்னும் அன்பு அதிகமா தான் ஆக போதே தவிர கண்டிப்பா மல்லி மேல வெறுப்பு வர போடலைங்க. அந்த பாஸ்புக்கை பார்த்தாரு, அதுல அமௌண்ட் இருக்கிறதையும் பார்த்துட்டாரு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, யார் இப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஜய் யோசிச்சு பார்க்கல. எழுத்தமா கவுத்தமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் விஜய் செஞ்சுட்டு இருக்காருங்க. மல்லி ஒரு பெரிய பிரச்சனையில இப்பதான் மீண்டு வெளியில வந்திருக்காங்க. அந்த கொலவி எப்படி அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட விஜயால கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு நாள் அங்கதான் இருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பூச்சி வந்ததே இல்லை. ராஜேஸ்வரி தான் பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபுண்ணியமா தெரிஞ்சுக்கதான் போறாங்க. ஏன்னா இப்ப நம்ம வெண்பா பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில் இருக்கும்போது போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. அந்த ஒரு கேப்ல நம்ம வெண்பாவுக்கே தெரியாம போன்ல இருந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்திருக்காங்க. ராஜேஸ்வரி அந்த ஆள் 2 பேர் இருந்ததை நம்ம வெண்பா போட்டோ எடுத்திருக்காங்க. இதை கண்டிப்பா விஜய் கிட்ட காமிச்சா விஜய்க்கு சந்தேகம் வந்துடும். என்னடா புதுசா ஒரு ஆள் இருக்காங்க, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விஜய் யோசிப்பாரு. அதுக்கப்புறம் தீர விசாரிப்பாரு. பட் ஆனா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டா கண்டிப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குதுங்க. ரஞ்சிதா ராஜேஸ்வரி 2 பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க எதுவுமே விஜய்க்கு கடைசி வரையும் தெரிய வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதாவது அந்த அமௌண்ட் பழிய நம்ம மல்லி மேல தூக்கி போடணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப விஜய் பாத்தீங்கன்னா மல்லி மேல ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் இருக்கிறாங்க. மல்லி இவ்வளவு பெரிய திருடியா அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு பழிய கூட நம்ம மல்லி மேல விஜய் சுமத்திட்டாருங்க. மல்லியால இதை கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல. என்னங்க நான் இப்படி எல்லாம் ஒரு விஷயத்த செய்யல, இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி விஜய் கிட்ட எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா விஜய் பார்த்தனா இப்போதைக்கு அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல, நம்புற மாதிரி இல்லைங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்ம விஜய் கிட்ட நிரூபிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.